எத்தனையோ காரியங்களிலே கர்த்தர் கூட இருந்தார். ஒரு காரியத்தையும் நாம் கர்த்தர் இல்லாமல் செய்வது இல்லை. இயேசுவானவர் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது, நகராது. எத்தனையோ முறைகள் இடறினாலும், எத்தனையோ முறைகள் கைவிடப்பட்ட மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும், எத்தனையோ முறை என் கர்த்தர் பக்கத்தில் இல்லாத மாதிரி இருந்தாலும், கர்த்தரை தெரிந்தவர்கள் ஒரு நாளும் கர்த்தர் இல்லாமல் எதையும் தொடங்க மாட்டார்கள். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் இல்லாமல் இங்க எதுவுமே நடக்காது என்று. கர்த்தர் இல்லாமல் தொடங்குகிற காரியம் விருதாதான். என் கர்த்தர் நினைக்காவிட்டால், கர்த்தர் நடத்தாவிட்டால் எதுவும் நிலைக்காது. அந்த காரியத்தை அப்படியே நாம் தொடங்க போகிற ஒவ்வொருவருடைய துதிகளும் எழும்புவதாக. உமக்கு நன்றி என் ஆண்டவரே, இந்த காரியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்கு உமக்கு நன்றி என் ஆண்டவரே. இந்த காரியத்தை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி இயேசுப்பா. மனிதர்களுடைய ஆலோசனைகள் இருந்திருக்கலாம், மனிதர்களுடைய காரியங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் என் தெய்வமே உம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதற்காக உம்மை துதிக்கிறோம். என் கர்த்தாவே, நீங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேருடைய துதிகள் எழும்ப முடியும்? எத்தனை பேருடைய வாய்கள் துதிக்க முடியும்? கர்த்தர் நடத்தினார் அல்லவா? கர்த்தர் நடத்துகிறார் அல்லவா? கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார் அல்லவா? கர்த்தர் அதிசயத்தை செய்கிறார் அல்லவா? இப்பொழுது கூட இந்த இடத்துல கூடியிருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன், என் கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை இங்க எதுவுமே நடக்கவில்லை என்றால், என் கர்த்தருக்கு சித்தம் இல்லை என்றால், கண்டிப்பா கர்த்தர் இங்க வர விட்டிருக்க மாட்டார். இந்த இடத்துல நீங்களும் நானும் கூடியிருக்கிறோம் என்றால் தேவன் செய்த காரியம் மாற்றினார். எல்லாம் கர்த்தரால மாத்திரம் தான் உருவாகிறது. நன்றி என் தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் கைவிடாமல் நடத்தினதற்கு நன்றி இயேசுப்பா. பாதுகாப்பாய் கொண்டு வந்ததற்கு நன்றி என் ஆண்டவரே. இதுவரைக்கும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த காரியங்களுக்கு நன்றிப்பா. இதுவரைக்கும் கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்த காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது மாத்திரமல்ல, இனிமேலும் எங்களுக்காக கர்த்தர் நீ செய்து முடிக்க போகிற எல்லாவற்றையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நன்றி என் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நன்றி என் ஆண்டவரே. நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே நீர் எப்படியும் நிறைவேற்றி முடித்திருவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே நீர் எப்படியும் நிறைவேற்றி முடித்திருவீர். கரங்களை உயர்த்தி உமக்கே உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. ஓ காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், காலைதோறும் நிமிடந்தோறும் விசாரித்து, இயேசுவே என்னை நிமிடந்தோறும் விசாரித்து உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே இயேசுவே, உயிருள்ள நாளெல்லாம். நான் எண்ணி முடியாத அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியாத அதிசயம் செய்பவரே.
என்னை கூடமிட்டால் ஒரு பொன்னாக துலங்கிடுவே. என்னை கூடமிட்டால் இந்த ஊழியத்தின் பாதையிலே நடக்கிற இந்த நிகழ்ச்சி பாதையிலே என்னை கூடமிடும் முடியாது. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உறவு போல காத்துக்கும். எல்லாமே உங்களுடைய சூழ்நிலானே சப்பா, உறவு போல காத்துக்கும். உமக்கே ஆராதனை, உமக்கே எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர். எனக்காய் நிற்கும், எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் பேசும் இயேசுவே, எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் பேசும் இயேசுவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் சோராமல் எனக்காக உழைப்பவர், சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று. எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் பேசும் எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் பேசும் இயேசுவே. என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் நீக்கிடுமே. என் கரம் எங்களையோ இழந்து போன நாட்களிலே அவருடைய கரம் தவறாமல் கொண்டு வந்தபடியாலே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்யும் இயேசுவுக்கு மாத்திரமே எல்லாம். எல்லா உயர்வும் நிறைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் பேசும் அவர், எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் பேசும். பரிந்துரைகள் செய்யாததை பரிகிருபை அது செய்திடுமே. எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் செய்ய முடியாத காரியங்களை எவ்வளவு பெரிய இடத்திலிருந்து வருகிற ரெக்கமெண்டேஷன்கள் இருக்கு மட்டாலும் என்னுடைய
நீதான் முக்கியத்துவம் என்று, என் பிள்ளைதான் முக்கியத்துவம் என்று, என் பிள்ளையுடைய குடும்பம் தான் முக்கியத்துவம் என்று எனக்காக முன்னுரிமை காண்பிக்கிற ஒரே ஒரு நபர் உண்டு இந்த உலகத்திலே. ஏன் இயேசு மாத்திரமே. மனிதர்களால் முன்னுரிமையை காட்ட முடியாத நேரத்திலே, எந்த கவர்மெண்டாலே எந்த தேசத்தாலே முன்னுரிமை காட்ட முடியாத நேரத்திலே நீதான் முன்னுரிமையாக இருப்பே என்று, என் பிள்ளைதான் எனக்கு முன்னுரிமை என்று எனக்கு முன்னுரிமையை காண்பிக்கிற ஒரே ஒரு நபர் என் இயேசு உண்டு. ஒன்றுமில்லா நேரம் சொல்லுங்க. சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை என் கரங்களிலே, சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை என் குடும்பத்திலே, இருக்கிறதெல்லாம் கிருபை அல்லவா? முழுவதுமாய் ஊழியக்கார குடும்பமாய் இருப்பதினாலே ஊழியக்காரர்கள் அல்லவா, உயர்த்துவது கர்த்தர் அல்லவா. ஊழியத்தின் பாதையெல்லாம், ஊழியத்தின் பாதையெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த ஊழியத்தின் பாதையெல்லாம். கடைசியாக கரங்களை உயர்த்தி கிருபையே, கிருபையே இதுவரைக்கும் கொண்டு வந்தது உம்முடைய கிருபை, இதுவரைக்கும் நடத்தினது உம்முடைய கிருபை, இதுவரைக்கும் நிறுத்தினது உம்முடைய கிருபை, இதுவரைக்கும் எங்களை தவறாமல் பாதுகாத்தது உம்முடைய கிருபை. உம்முடைய கிருபை இல்லைனா எங்களால நிற்க முடியாது இயேசுவே. உம்முடைய கிருபை இல்லைனா நாங்க என்றும் அழிந்து போயிருப்போம். உம்முடைய கிருபை இல்லைனா நாங்க எந்த மூலையில எங்க இருந்திருப்போம் எங்களுக்கு தெரியாது இயேசப்பா. எத்தனையோ ஊழியர்களால் எத்தனையோ சபைகளால் இந்த இடத்துல நிறைத்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கிருபை இல்லைனா இத்தனை ஊழியர்கள் இங்கே இருப்பது சாத்தியம் அல்ல. அசாத்தியமான காரியங்களா உட்கார்ந்து ஆராதிக்கிற எல்லாரும் ஊழியக்காரர்களா, உம்முடைய கரங்களை பிடித்து பற்றி கொண்டு நடக்கிறவர்களாய் தேவனைகளை நியமித்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்க இந்த சின்ன டைம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் எங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். இறங்கும் இரக்கம் பாராட்டும் காரியங்களை நேர்த்தியாய்
நிலைநிறுத்தி நடத்தும்படியாய் நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.